வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு ரெசிபி, ரோட் கடை சைடு அந்த டேஸ்ட்டில் கிடைக்கக்கூடிய நம்ம வீட்டிலையே செய்கிற மாதிரி நூடுல்ஸ் செய்ய போகிறோம். இதில் சாஸ் எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்க பொருள் வச்சே நல்ல டேஸ்டியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் 450 கிராம் உள்ள நூடுல்ஸ் பேக் எடுத்திருக்கேன். அதில் பேக்கில் குக்கிங் டைம் எவ்வளோ மினிட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. இதில் 3 to 4 மினிட்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி, கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு நூடுல்ஸ் உள்ளே சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா வேகணும், நல்ல குலைவாக இருக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. கொஞ்சம்ட்டு இல்லாமல் நல்ல கையில் எடுத்தோம் அப்படின்னாவே கட் ஆகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் நமக்கு. அதே போல் நம்ம உள்ள காயோடு சேர்த்து எல்லாம் பரட்டையில் நூடுல்ஸ் உங்களுக்கு உடையாமல் இருந்தது அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இதில் நம்ம உடைக்காமல் தான் சேர்த்துருக்கோம், அதனால் நல்லா நீளமாக நமக்கு நூடுல்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா தண்ணி இந்த போல் ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் தூக்கின மாதிரி வச்சு குலுக்குனிங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு ஈஸியாக இருக்கும் நூடுல்ஸு. அவ்வளோதான், ஒன்றோட ஒன்று ஒட்டலை. அது அப்படியே கொஞ்சம் நேரம் உணரட்டும். இப்போ ஒரு கடாயில் இரும்பு சட்டி வச்சு பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இரும்பு சட்டி இல்லைன்னா அகலமான பாத்திரத்தில் செஞ்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய், ஒரு 5-6 பல் பூண்டு பொடுசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிட்டு எண்ணெயில் பரட்டிக்கலாம். 2 பச்சை மிளகா, அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ வெஜிடபிள்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ், கேரட், குடமிளகா எல்லாத்தையும் நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுபடி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ண வெஜிடபிள்ஸை நம்ம எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். குழந்தைங்களுக்கு நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எப்பயுமே நம்ம ஹோட்டல்லையோ இல்லை ரோட்டு கடையிலையோ நம்ம போய் வாங்கிட்டு இருக்க முடியாது. அவங்க எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதே போல் அதில் அவங்க நிறைய சாஸ் எல்லாம் சேர்த்துவாங்க. நம்ம இதில் சாஸ் எதுவுமே இல்லாமல் ப்ளைனாக வீட்டில் இருக்க பொருள் வச்சு நம்ம டக்கராக செய்ய போகிறோம். தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, இவ்வளோ தான் நம்ம சேர்க்குற பொருள். இதை சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா, ஏன்னா நம்ம நூடுல்ஸில் வேறு உப்பு சேர்த்துருக்கோம், ஸோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா போட்டிருக்கோம், தனி மிளகாத்தூள், மிளகுத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம ஆற வச்ச நூடுல்ஸை இப்போ நம்ம வெஜிடபிள்ஸோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், வெஜிடபிள்ஸோடு சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். அடுப்பை மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்து குழையணும் அப்படிங்கிறதுக்கு இல்லை, ஒரு பாதி பதத்துக்கு கொஞ்சம் அதிகமாக வெந்தது அப்படின்னாவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நூடுல்ஸு. அவ்வளோதான். இப்போ இந்த போல் ஒரே கரண்டி வச்சு கலக்காமல் 2 கரண்டியில் இந்த போல் மேலே எடுத்த மாதிரி கலக்கினீங்க அப்படின்னா தான் நல்லா உதிரியாக வரும். வெஜிடபிள்ஸோட மசாலா, வெஜிடபிள்ஸு எல்லாம் நூடுல்ஸில் கலந்து வரும். நல்லா இந்த மாதிரி தூக்குன மாதிரி கலந்து விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம நூடுல்ஸ் இந்த போல் வீட்டில் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வெஜிடபிள்ஸை நம்ம உள்ளே சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அதே போல் குழந்தைங்களுக்கு பிடிக்காத வெஜிடபிள்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் இதில் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா நூடுல்ஸோட வெஜிடபிள்ஸை தனியாக அவங்களால பிரிக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கையில் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான சாஸ் எதுவுமே இல்லாமல் எக்கு சேர்த்தாமல் பிளைனான வெஜிடபிள்ஸ் நூடுல்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்குது. அவ்வளோதான். இப்போ இது எல்லா பக்கம் வெஜிடபிள்ஸ் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. அடுப்பை இப்போ மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விடுங்க. ரெடியானதுக்கப்புறமா அடுப்புலேருந்து அந்த பாத்திரத்தை கீழே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஹீட்டோடு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பொறுமையாக நீங்கள் பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா சூப்பராக சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு நூடுல்ஸு. நம்மளோட வெஜிடபிள்ஸ் நூடுல்ஸ் சாஸ் எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்க மசாலா பொருள் வச்சு நம்ம டக்கராக ரெடி பண்ணியாச்சு. ஈஸியாக இருக்க இந்த நூடுல்ஸ் ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.